नमः परेभ्यः परपादुकाभ्यः आचार्यसिद्धेश्वरपादुकाभ्यो नमोऽस्तु लक्ष्मीपतिपादुकाभ्यः। स्टैंड देवी सुरेश्वरी भगवती गंगे भुवनतारिणी सरलतरंगे शंकरमौलि विहारिणि विमले मम मतिरास्ता तव पदकमले। श्रीमाता श्रीमहाराज्ञी श्रीमत्सिंहासनेश्वरी चिदग्निकुण्डसम्भूता देवकार्यसमुद्यता श्रीमात्रे नमः। எல்லாம் அல்ல இறைவி ஸ்ரீ மகாகாளி மகாலட்சுமி மகாசரஸ்வதி ஸ்வரூபமாய் இந்த ஆலயத்திலே வீற்றிருக்கக்கூடிய திரு வேங்குடி அம்மன் சன்னதியிலே இன்று நாம் அனைவரும் ஒரு இறைநிலை தன்மையை உணரக்கூடிய ஒரு சுப வேளையிலே அனைவரும் ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த ஒரு வாய்ப்பை அம்பாள் நம்ம எல்லாத்துக்கும் அனுகிரகம் பண்ணியிருக்கா. நிறைய விஷயங்கள் இங்கே நடந்துகிட்டே இருக்குது, நான் கேள்விப்பட்டிருக்கேன். இன்னும் 48 நாள் மண்டல பூஜையில் இன்னும் நிறைய சத்சங்கங்கள்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. அம்பாளுடைய ஆசீர்வாதம், இருக்கக்கூடிய பக்தர்களுடைய ஸ்ரத்தை, அர்ச்சகருடைய ஒரு பரிபூர்ணமான விசுவாசமான பக்தி, இதெல்லாம் சேர்ந்து மேலே மேலே நிறைய நடந்துகிட்டே இருக்கு இங்கே. அந்த வகையில் இப்போ கோயம்புத்தூர்லேருந்து நம்ம வேதநாராயண வேத பாடசாலையிலிருந்து இங்கே வந்து இன்னைக்கு சில முகூர்த்தங்கள் இங்கே இருந்து அந்த அம்பாளை பற்றி பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. அதை அமைச்சு கொடுத்த எல்லாருக்கும், முக்கியமாக கிருஷ்ணன் அவர்களுக்கும் என்னுடைய நமஸ்காரத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். முன்னாடி தத்துவம், தேவியுடைய தத்துவத்தை நம்ம பார்க்கலாம். பரம் பரா அப்படின்னு சொல்லுவாங்க. பரம் அப்படின்னா புல்லிங்கத்தை கொடுக்கக்கூடிய சப்தம். புல்லிங்கம்னா ஆண், அப்படியே ஆண்ல முதன்மையான இருக்கக்கூடிய ஒரு சப்தத்தை குறிக்கக்கூடியது. பரா அப்படின்னா பெண்மையை முதன்மையாக இருக்கக்கூடிய சப்தத்தை குறிக்கும். அதனால்தான் பரம புருஷன் அப்படின்னு பரமேஸ்வரனுக்கு சொல்றது, பராசக்தி அப்படின்னு சொல்லி அம்பாளுக்கு சொல்றது. இப்போ அந்த வழியில வந்துட்டு இருக்கோம் நம்மெல்லாம். நம்மளோட பரம்பரை என்னன்னு கேட்கறது என்னன்னா, இந்த சுவாமியினுடைய தொடர்பில் நம்ம எல்லாம் வந்துட்டே இருக்கோம்னா சுவாமியுடைய குழந்தைகள் தான். அதில் எந்த விதமான சந்தேகமுமே இல்லை. பரம்பரை அப்படின்னாலே முடிஞ்சு போச்சு. இந்த இடத்துல நம்மளுடைய பரம்பரை அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல சுவாமி அம்பாவை தான் நம்ம குறிக்கிறோம். அப்படி ஆதி சக்தியாக இருந்து, ஆதி அதில் ஒரு சக்தி, அதுக்கு மேலன்றது ஒன்றும் கிடையாது. ஆதினா அதுதான், அங்கேருந்து ஆரம்பம். அப்போ இந்த பூமியில் எல்லா விதமான ஜீவராசிகளும் திரும்ப திரும்ப புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே சயனம் அப்படின்னு சொல்லி பகவத்பாதா சங்கராச்சாரியன் சொல்கிறார். திருப்பி திருப்பி இதைத்தான் நம்ம இந்த சுழற்சியிலே வந்துட்டு இருக்கோம். அப்போ அங்கேருந்து நம்ம ஒரு முக்கியமான விஷயம், எதுக்கு இந்த சுழற்சியில் நம்ம இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னா, முன்னேற்றத்துக்காக இருந்துட்டு இருக்கோம். எந்த முன்னேற்றத்துக்காக அப்படின்னா, இந்த ஜீவாத்மான்ற இந்த ஒரு பசு பரமாத்மா அப்படின்ற பத்திக்கிட்ட போய் சேரணும் அப்படின்ற ஒரு முன்னேற்றத்துக்காக. பத்தினா காப்பாற்றுபவன் அப்படின்னு அர்த்தம். இப்போ காப்பாற்றுபவன் இடத்துல தானே நம்ம எல்லாம் இருக்கிறதுக்கு சௌகரியமான ஒரு இடமா இருக்கும். வேற இடத்துல எங்கேயோ இருந்தாலும் கூட நம்மளுக்கானவா, நம்மளை சேர்ந்தவா, நம்மளுக்கு உண்டான ஒரு சக்தி அப்படின்னும் போது அப்போ அங்கே போகணும் தானே தோணும். அது தமிழில் சொல்லுவா, அறம் பொருள் இன்பம் வீடு
தர்ம அர்த்த காம மோக்ஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வீடு அப்படின்னா நம்ம அங்க என்ன எதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கிறோம். ஒரு குழந்தை ஒரு இடத்துக்கு காணாம போயிடுது அப்படின்னா அது எது தேடும்? தன்னுடைய அம்மா அப்பாவை தேடும், தன்னுடைய உறவினர்களை தேடும். அப்ப அதெல்லாம் எங்க இருக்குன்னு அந்த குழந்தைக்கு நம்பிக்கை இருக்கு? வீடு. இந்த வீட்டுக்கு போனா அதுக்கு ஒரு திருப்தி, நிம்மதி, ஆனந்தம், ஒரு விதமான முழுமையான ஒரு நம்பிக்கை அங்க இருக்கு. அப்போ அந்த வீடுன்றது நம்மளுக்கெல்லாம் இங்க இருக்கக்கூடிய வீடுன்றது வேற. இந்த ஜீவாத்மாக்கள் எல்லாம் உண்மையான வீடை விட்டுட்டு சுத்திட்டு இருக்கோம். இப்போ இந்த சம்சாரத்துல யாரையோ இந்த சம்சார யானம்னு பேர், வண்டி. இந்த சம்சாரம்ன்ற வண்டியில தொலைஞ்சு போயிட்டோம். நம்ம தொலைஞ்சு போன இந்த சமயத்துல இந்த வண்டியில நிறைய பேர் இருக்காங்க. நம்மளோட சேர்ந்து நம்ம பக்கத்துல இருக்கிற உட்கார்ந்து இருக்கிறவா, முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறவா, பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறவா, நின்று இருக்கிறவா, நம்மளும் கூட நிற்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. உட்கார்றதுக்கு சௌகரியம் கிடைச்சா உட்காந்துட்டு போவோம். இதை ஒருத்தர் ஓட்டிட்டு போவார், இன்னொருத்தர் நம்மளுக்கு அந்த அனுமதியை கொடுக்குறவர் அவர் தான். உட்கார்றதுக்கோ நிக்கிறதுக்கோ இன்னொருத்தர் அனுமதியை கொடுப்பாங்க. இந்த ஓட்டிட்டு போறது யாரு அப்படின்னா குருன்னு சொல்லலாம். இந்த அனுமதியை கொடுக்குறாங்க இல்லையா, நீ போய் இங்க இருக்கலாம், உட்காரலாம் அப்படின்னு ஒரு சீட்டு கொடுக்குறாங்க இல்லையா, அவங்க அம்மா அப்பா. இந்த பூமியில நம்மளை இருக்க வைக்கிறது யார்? பூமிக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்மளை இந்த இடத்துல அவங்க நினைச்சா நம்மளை வர விடாம பண்றதுக்கும் சக்தி இருக்கு அவங்களுக்கு. ஆனா நீ இங்க உட்காரலாம், இருக்கலாம் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு அனுமதி கொடுத்தது அம்மா அப்பா, மாதா பிதா. அதுக்கு அடுத்த இடத்துல நம்ம இங்கிருந்து சரியான ஒரு பாதையில கூட்டிட்டு போறதுதான் குரு. சரியான இடம் வந்த உடனே நம்ம போய் சேர்ந்துடணும். அது இவங்க 2 பேரும் இவ்வளவுதான் பண்ண முடியும். அந்த இடத்த தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா அந்த இடத்த போகிறதுக்கும் போகாம இருக்கிறதுக்கும் நம்ம கையில சாய்ஸ் எடுத்துக்கிட்டேன். என்ன சாய்ஸ்னா ஒரு மாயை. வீட்டுக்கும் போகலாம், இல்லை இப்படியே சுற்றி விளையாண்டுக்கிட்டே இருக்கலாம். உனக்கு விளையாட்டு முக்கியமா வீடு முக்கியமா அப்படின்னா இந்த குழந்தைக்கு எடுத்தோன்னே தெரியாது. போகிற வழியில் இந்த குரு தான் சொல்லிக் கொடுப்போம். நீ வீட்டுக்கு போனால் அங்கே உன்னை பார்த்துக்கிறதுக்கு எல்லாருமே இருக்காங்க. இந்த சரீரத்துக்கு தேவையான எல்லா வஸ்துவும் அங்கே இருக்குது. சாப்பிட்றதுக்கு, தூங்குறதுக்கு, உடுத்திக்கிறதுக்கு, இந்த மாதிரி என்ன போகங்கள்லாம் வேணுமோ அதெல்லாம் அந்த வீட்டில் இருக்குது. நீ வீட்டுக்கு போயிட்டேன்னா நீ ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். இல்லை இன்னும் போட்டில் நான் விளையாட்டுக்கிட்டே தான் இருப்பேன், இந்த விளையாட்டில் தான் எனக்கு ருச்சி இருக்குது அப்படின்னா குறிப்பிட்ட அளவுக்கு மேலே அந்த விளையாட்டை நம்மளால் விளையாட முடியாது. ஏன்னா தேகத்துக்குன்னு ஒரு விதமான அசௌகரியம் வரும்போது அப்போ நம்ம திருப்பி தேடும். அது அசௌகரியம் தீர்ந்துருச்சுன்னா திருப்பி விளையாட வந்துடும். இது நம்ம சாமானியமான உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயம். இந்த விளையாட்டுக்கு பேர் தான் மாறி. இப்போ இதிலிருந்து நம்ம மேலே வரணும் அப்படின்னா வேதத்தில் துர்கா சூக்தம்னு ஒரு இடத்துல வருது, அதே மாதிரி ஸ்ரீ சூக்தம்னு ஒரு இடத்துல வருது. இந்த அம்பாள் இடத்துல மட்டும்தான் சரணாகதித்தை சொல்லக்கூடிய மந்திரங்கள் வருது. உதாரணத்துக்கு ஸ்ரீ சூக்தத்தில் ஹிரண்யவருணம் ஹரிணீம் சுவர்ணரஜதஸ்ரஜாம் சந்திராம் ஹிரண்மயீம் லக்ஷ்மீம் ஜாதவேதோ மஹூவஹ தாம் மாவஹ ஜாதவேதோ லக்ஷ்மீமனபகாமினீம் யஸ்யாம் ஹிரண்யம் விந்தேயம் காமஸ்வம் புருஷானஹம் அஸ்வபூர்வாமிருதமத்யாம் ஸ்திநாதப்பிரபோதினீம் ஸ்ரீயம் தேவீமுபக்வயே ஸ்ரீர்மா தேவீர்ஜுஷதாம் காம் சோஷ்மிதாம் ஹிரண்யவர்ணாம். அந்த இடத்துல பத்மே ஸ்திதாம் பத்மவர்ணாம் தாமியோபக்வயே ஸ்ரீயம் சந்திராம் பிரபாஷாய சதா ஜுலந்தி ஸ்ரீயம் லோகே தேவதுஷ்டாம் தாராம் தாம் பத்மினீம் சரணமஹம் பிரபத்யே.
சுதரசிதரசே நமஹ. சரணமகம் பிரபத்தி. சரணாகதியை உங்ககிட்ட நான் பிரபத்தி பண்ணுறேன். வேற எந்த மந்திரத்திலையுமே இந்த மாதிரி வரல. இன்னொரு இடத்துல அம்பாளுக்கு துர்கா சூத்திரத்தில் வருது. ஜாதவேதசே சுனவாமசோம மராதி யகோமிதா திவேதः சனः பரிசரதி துர்காமி விஸ்வாநாதே வசிந்தும் துரிதாத்யக்னிः தாமக்னிவன்னாம் தபசா ஜ்வலந்தீம் வேரோச்சனீம் கர்மஃலேஷு துஷ்டானாம் துர்காம் தேவீம் சரணமஹம் பிரபத்யே. சுதரசிதரசே நமஹ. இப்போ தாயார் இடத்துல நம்ம ஈஸியாக சரணாகதி ஆக முடியும். எப்படி பார்த்தாலும் சரி, கண்ணப்ப நாயனார் கதை தான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவர் தன்னுடைய பக்தியின் பொருட்டு அவர் ஏதோ தெரிஞ்ச பூஜையெல்லாம் பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது கண்ணில் இருந்து ரத்தம் வருது. சுவாமிக்கு லிங்கத்தில் லிங்கம் சுரூபமாக இருக்கும்போது ஒரு கண்ணை தூக்கி பிடுங்கி வச்சுட்டார். இன்னொரு கண்ணை எடுத்தால் கண் நமக்கு மொத்தமாக தெரியாதுன்றதுக்காக காலை எடுத்து அதுக்கு கட்டவரில் ஒரு குறியாக வச்சு அது மேலே கண்ணை பிடுங்கி வைக்கலான்னு போனால் ஒரு கை முதல்ல தடுத்துருக்கு. திருப்பி இதே அந்த அவஸ்தையை நீ பண்ண வேண்டாம். தடுத்து கை ஆடுறதுன்னா சிவன்னா பார்த்தா சிவன் கிடையாது, அம்பாள். இதுக்கு மேலே என் குழந்தை துன்பப்படுறதை என்னால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி அம்பாள் முதல்ல அந்த கையை தடுக்கிறார். வைஷ்ணவத்தில் பிரபத்தி மார்க்கத்தை அனுஷ்டிக்கும் போது தாயார் இடத்துல தான் நம்ம எல்லா விண்ணப்பத்தையும் பண்ணுறோம். ஏன்னா நம்ம நிறைய சேட்டைகள்லாம் பண்ணிகிட்டே வருவோம். இந்த அப்பா பார்த்தாருன்னா அவர் நம்மளை கண்ணாலே எரிச்சுடுவார். அம்மா பார்த்தாலும் அதே தான். ஆனால் அம்மா ஒரு வார்னிங் கொடுப்பான். ஏதாவது தப்பு பண்ணி மாட்டின்றோன்னா நம்ம அப்பாவுக்கு தெரியாமல் முதல்ல அம்மா கிட்ட போய் அதை எப்படியாவது சமாளித்து நீ அப்பா கிட்ட இருந்து என்னை காப்பாற்றி விடு அப்படின்னு சொல்லி கேட்குறது. ஏன்னா எப்பேற்பட்ட கெட்ட குழந்தையா இருந்தாலும் அம்மா எப்பயும் நல்லவளாக தான் இருப்பாளாமா. மத்சமர் பாதகி நாஸ்தி பாபக்னி வத்சமானஹி ஏவம் ஞாத்வா மகாதேவி யதா யோக்யம் ததா குரு. ஆதிசங்கர பகவத்பாதா ஒரு இடத்துல ஸ்தோத்திரம் பண்றார். மத்சமர் பாதகி, என்ன மாதிரி பாபம் பண்றவன் உலகத்துல யாருமே கிடையாது, அவர் பெரிய பாபி. மத்சம பாதகி நாஸ்தி, அந்த மாதிரி யாரும் பாவம் பண்றோம் சொல்லிருக்காரு. பாபக்னி தத்சமானஹி, அந்த பாவத்தை போக்குறதுக்கு ஒன்ன மாதிரி ஆள் வேற யாரும் கிடையாது. அந்த மாதிரி யார் பண்றா? அது பெரிய சிவனுடைய சுரூபமா இருக்கக்கூடிய, எல்லாத்துக்கும் ஞானத்துல வைராக்கியத்துவம் வர வைக்கணும் அப்படின்னு சொல்லி தத்துவத்துல அத்வைத்தன்ற தத்துவத்தை நிலைநாட்டினார் சங்கரர். அப்பேற்பட்ட ஒரு சன்னியாசி இந்த மாதிரி ஒரு வருத்தப்பட்டு வெம்பி விதும்பி நம்மளுக்காக அவர் தன்னை பாப்பின்னு சொல்லுகிறார்கள். அப்போ அவரே அப்படி சொல்றாங்க, நம்ம எல்லாம் எந்த மாத்தோம் இல்லையா? அவர் அனுக்ஷணம் பரஜீவத்துக்கிட்ட பரோபகாரமா காருண்யத்தை காமிக்கக்கூடிய ஒருத்தருக்கே இந்த நிலைமைன்னா, நம்மளுடைய வாழ்க்கைக்காக இன்னொருத்தர் மேலே ஏறி சவாரி பண்ணக்கூடிய சூழ்நிலையில நம்ம எல்லாம் இருக்கோம். தெரிஞ்சோ தெரியாமையோ எல்லாருமே தெரிஞ்சு இன்னொருத்தருடைய ஒரு நிலையை உபயோகம் பண்ணிக்க மாட்டோம். ஆனா நம்மளுக்கு தெரியாமையே அந்த விஷயத்த நம்ம பண்றோம்னா களி. ஒரு இடம் வாங்க வேண்டியதா இருந்தா அதுக்கு சில கைகள் மாற வேண்டியதா இருக்கு. ஒரு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் வேணும்னா அது ட்ரஸ்ட் போர்டில் தான் நடந்துட்டு இருக்கும் அந்த ஹாஸ்பிட்டல். ஆனால் நம்ம அதுக்கு ஃபீஸாக கட்ட போகிறதில்ல, அதுலேயே கீழே மென்ஷன் பண்ணியிருப்பான், டொனேஷன் தான் மென்ஷன் பண்ணியிருப்பான். தெரிஞ்சே தான் நம்ம அவகிட்ட எந்த கேள்வியும் கேட்க மாட்டோம், கொடுத்துருவோம். அது ஸ்கூலாக இருக்கட்டும், அறக்கட்டளைன்னு சொல்லுவா, இவ்வளோ டொனேஷன் கட்டினாதான் அட்மிஷன் தான் சொல்லுவோம். நம்ம பண்ணுறது தப்புன்னு தெரியும், ஆனாலும் அந்த ஸ்கூல்ல தான் என் குழந்தைய சேர்ப்பேன். இப்போ நம்ம அந்த மாதிரி பண்றதுனால இதனால சில ஒரு சமூகம் பாதிப்பு அடையும். நமக்கு தெரியாது, நம்ம அவா மேல தான் சவாரி பண்ணிட்டு இருக்கோன்றது நம்மளுக்கும் தெரியாது. நம்மகிட்ட பணம் இருக்கு கட்டிடுறோம்,
அந்த ஒரு சிஸ்டத்தை உருவாக்கிடுறோம். அந்த சிஸ்டத்து மேலே நம்ம போக முடியும், ஆனால் அதே சிஸ்டத்தை பின்னாடி இருக்கிறவ ஃபாலோ பண்ண முடியும்னு நம்மளும் யோசிக்கிறது இல்லை. நம்ம குழந்தை சௌக்கியமாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி தெரிஞ்சோ தெரியாமையோ ஒரு விதமான களியோடைய பிரபாவம்னு சொல்லுவோம். அதனால இந்த கர்மா பண்ணினாலுமே காயேன வாசா மனசேந்திரியர்வா புத்தியாத்மனாவா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. அப்படின்னா காயா, இந்த காயம்னா அந்த சரீரம், வாச்சா வாக்கால, மனசா மனசால, இந்திரியர்வா இந்திரியங்களால. இந்திரியங்கள்ன்றது 10 விதமான இந்திரியங்களுக்கு கர்மேந்திரியம் ஞானேந்திரியம்னு சொல்லி 10 விதமான இந்திரியங்கள் இருக்கு. புத்தியாத்மனாவா, இந்த இந்திரியம்னு சொல்லும்போது இந்த கர்மேந்திரியம் அப்படின்னா கை, கால், கண், காது, இதெல்லாம் கர்மேந்திரியங்கள். மனசும் சேர்ந்துடும். இந்த மனசு கர்மேந்திரியங்களையும் வரும், ஞானேந்திரியங்களையும் வரும். மூச்சு, புத்தி, மனசு, எண்ணம், இதெல்லாம் ஞானேந்திரியங்கள்ல வந்துடும். ஏன்னா எண்ணம் வந்தாதான் இந்த உடல் செயல்படும். அப்போ ஞானேந்திரியன்றது எண்ணம், மனசு அந்த இடத்துல உற்பத்தமாகும். அந்த புத்தியாத்மா, அடுத்து புத்தியாத்மனாவ, புத்தியாலையும் ஆத்மாவாலையும் பிரகிருதேகே. பிரகிருதேனா இப்போ களி பிரகிருதி. இப்போ எதோட காலத்தில் இருக்கோம்னா களி காலத்தில் இருக்கும். அதனால களிக்கு உண்டான சுபாவம் நம்மளுக்கும் வந்துருமா. என்னதான் தண்ணி தெளிவா இருந்தாலும் அது போகக்கூடிய நதியுடைய பாதையை பொறுத்து அது தன்மையை மாற்றிக்கும். அதனால நம்ம எதோ கலக்கிறோமே, இண்டஸ்ட்ரீஸ் நிறைய எவ்வளவோ உருவாகிறது, அதில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் கலக்கிறோம். மனித கழிவுகள் கலக்கிறது, அதே மாதிரி மருத்துவ கழிவுகள் கலக்கிறது. தண்ணி மேலே ஏதாவது தப்பாக இருக்கானா தண்ணி அது எப்பயும் போல ஓடிண்டே இருக்கும். அதோட கலந்து போகிறதுனால என்ன ஆகுதுன்னா அந்த சுபாவம் தண்ணிக்கும் வந்துடுறது. கலராக இருந்தாலும் சரி, வேற ஏதாவது மலமாக இருந்தாலும் சரி, அதோட சேர்ந்து கலந்து அதோடைய தன்மையை அதை வெளிப்படுத்தும். அந்த மாதிரி களியில் இருக்கிறதுனால களியுடைய தன்மையை நம்மளும் வெளிப்படுத்தத்தான் செய்யும். அது தெரிஞ்சாலும் சரி, தெரியலாம் அது ஒன்றும் பண்ண முடியாது. பிரகிருத ஸ்வபாவாது கரோமி யத்யத், என்னால் பண்ணப்பட்ட எல்லா விதமான சகலம் பரஸ்மை, பரமா இருக்கக்கூடிய இந்த பரம் சப்தம் யாருக்கு வருது? புருஷர். சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி அப்படி சொல்லி நம்ம கொடுக்குறோம். அது மாதிரி இந்த நானா விதமான விஷயங்கள்லேருந்து நம்ம முதல்ல காப்பாற்றி கொண்டு போகிறது யாருன்னா தாயார் தான். அம்பாள் மனசு வச்சா அது உடனே அங்கேருந்து நம்மளை தூக்கி விட்டுருவோம். சுவாமியை விட அம்பாளுக்கு கருணை ஜாஸ்தி. அதனால தான் முமுட்சுபடியாக இருக்கட்டும், ஸ்ரீசூர்கியாக இருக்கட்டும், எல்லா விஷயங்கள்லையுமே தாயாரை முன்னாடி வச்சு தான் நம்ம எல்லா சம்பிரதாயங்களையும் கொண்டு போயிட்டு இருக்கோம். அப்படி இந்த இடத்துல அம்பாளுடைய ஒரு அனுகிரகம்ன்றது எப்படி நம்மெல்லாம் அனுபவிக்கிறோம் அப்படின்னா, இது கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு சொல்லியிருக்காரு. கும்பாபிஷேகம் ஆனதுக்கு அப்புறமா இப்போ எப்படி ஆயின்னு இருக்கு அப்படின்றதையும் சொல்லிட்டு இருக்காரு. உள்ளுக்குள்ள அம்பாள் சுயம்புவா வந்த விஷயம். இப்போ இந்த இடம்ல பார்க்கும்போது ஒரு சிட்டி மாதிரியும் தெரியல, இல்லாத மாதிரியும் தெரியல. இந்த கோவில் இருக்கிறதுன்றது உங்களுக்கு தெரியுமே தவிர வெளியிலிருந்து வர வரைக்கும் ஒரு கோவில் இருக்கிறதே தெரியாது. அது இந்த பக்கம் ஏதோ சந்தை போறது, பின்னாடி வீட்டுக்கு கொல்ல பக்கம் மாதிரி இருக்கு. ஆனா இந்த அம்பாளுடைய ஒரு சக்தி எப்படி இருக்குன்னா, அங்க ஒருத்தரை வச்சிருக்காரு, தனக்குன்னு ஒரு பூஜை பண்றதுக்கு ஒருத்தரை வச்சு, அந்த பூஜை பண்ணவருடைய ஒரு சகயோகமா உங்களை எல்லாத்தையும் நியமிச்சு, இது கோயம்புத்தூர் வரைக்கும் எனக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, அப்போ அம்பாளுடைய சக்தி எவ்வளவு பெருசா விஸ்தாரணம் ஆயிருக்கு இல்லையா? நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் ஒண்ணுமில்லாத இடத்துல அம்பாள் உட்கார்ந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளை பொறுத்த வரைக்கும் அஜ்ஞானம், அவ்வளவுதான். அம்பாளுக்கு அது
எங்க இருக்கோன்றது முக்கியம் இல்லை, நம்ம எப்படி இருக்கோன்றது தான் முக்கியன்ற மாதிரி அவ்வளவு சக்தி இருக்கு. சூக்ஷ்மாத் சூக்ஷ்மதரம் பிரம்மா வியக்தா வியக்தம் பரம் ஜபத். சூக்ஷ்மமா இருக்கிறதுனால அது இல்லைன்னு ஆகிடாது. உயிர் அப்படித்தானே இருக்கு. இந்த உடம்புல எல்லாம் கண்ணுக்கு தெரியறது, கண்ணு அழகா இருக்கு, வாய் அழகா இருக்கு, உடம்பு எல்லாமே வஜ்ரமா இருக்கு. ஆனா இதெல்லாம் இருக்கிறதுக்கு ஒண்ணு வேணும், அது தெரியவே தெரியாது. அது தெரியாதுன்றதுனால அது இல்லைன்னு அர்த்தம் கிடையாது, அது இல்லைன்னா இது இல்லை, அது மட்டும் உண்மை. இந்த மாதிரி நம்மளுடைய சக்தி இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா பக்கத்துல இருந்தா தெரிந்த விளக்கு கீழே வந்து இருட்டு சூழ்ந்திருக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இங்க இருக்கிறவங்களுக்கு இல்லைன்னாலும் நிறைய இடத்துல வந்து வேம்புலி அம்மன் அப்படின்ற ஒரு பேர் வந்து நல்லா பிரசித்தி ஆயிட்டு இருக்கு. இப்போ இந்த இடத்துல இந்த 48 நாள் நம்ம வந்து மண்டல பூஜைன்னு வச்சிருக்கோம். ஒரு மண்டலம் அப்படின்றது என்னன்னா, ஒரு விஷயம் உருவாகிறதுக்கு உண்டான ஒரு கணக்கு. ஒரு குழந்தை வந்து முதல்ல வந்து அதுக்கு உயிர் வரத்துக்கு ஒவ்வொரு அங்கமா உருவாகிட்டே வரும். அந்த உயிர் உருவாகிட்டு வரும்போது 6 நாளைக்கு அது பிரியும், இன்னொரு 6 நாளைக்கு அது சேரும், திருப்பி இன்னொரு 6 நாளைக்கு அது பிரியும். பிரிஞ்சு அதாவது 1, 2, 4, 8, 16 அப்படின்னு சொல்லி பிரிஞ்சு 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 இந்த 42 அப்படின்றது ஒரு மண்டலம்னு கணக்கு இருக்கு. அதுக்கப்புறமா அது ஒரு பிண்டமா மாறும். பிண்டமா மாறினாதான் அதுக்குள்ள உயிர் போக முடியும். 42க்கு அது ஒரு கணக்கு இருக்கு. அதுல எதுவும் லோபம் வந்துடக்கூடாது அப்படின்னு தான் அதை 48 வச்சிருக்கேன். லோபம் எதுவும் 42ன்றது ஒரு கணக்கு. அதுல எந்த விதமும் லோபம் வந்திருந்தா அந்த லோபத்தை சரி பண்றதுக்காக, குறைபாடுகளை சரி பண்றதுக்காக 48 அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ராவா ஒரு 6 நாளை சேர்த்து வச்சிருக்கேன். ஏன்னா 6 6 6ஆவே வரும். அது இந்த சமயத்துல நம்ம எந்த விதமான காரியங்களை வந்து சுயநலம் இல்லாம பொதுநலமா பண்றோமோ, ஏன்னா எல்லா நாட்களுமே நம்மளால பொதுநலமா இருக்க முடியாது. ஏன்னா ஜீவனமே சுயத்தை பார்த்து சுயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த ஜீவனம் வந்திருக்கு. நம்மளை நம்ம மோட்சத்துக்கு கொண்டு போறதுக்கு தான் ஜீவனம் எடுத்திருக்கோமே தவிர நம்ம வந்து பெரிய ஒரு யோகி மாதிரி இருந்து எல்லாத்தையும் மோட்சம் கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு சக்தி கிடையாது. அது குரு, அதனாலதான் ஆச்சாரியன்னு சொல்றது. ராமானுஜர் வந்து ஒரு இடத்துல அவருக்கு மோட்சம் கொடுக்கறதுக்கு பெருமாள் சித்தமாயிட்டார், அவனுக்கு மோட்சம் கொடுத்துட்றேன் அப்படின்ற. இவர் இதுதான் சாக்கு, நான் இப்போ கொடுக்கறத வந்து அவரே நினைச்சா தடுக்க முடியாது. பெருமாள் ஒன்று கொடுக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா அதுக்கப்புறம் அவர் நிற்பாட்ட மாட்டார், கண்டிப்பா கொடுத்துருவார். இவர் வந்து என்ன பண்றாரு, இன்னைக்கு நீ எனக்கு கொடுக்கணும்னா ஒரு நிபந்தனை வித்தியாசமா இருக்கு. நான் உனக்கு ஏதாவது கொடுக்கணும்னா நீ இப்படி இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு நிபந்தனை போட்டுறது நம்ம தான் கேள்விப்பட்டிருக்கோம். ஏன்னா கொடுக்கவர்கிட்ட தான் பவர் இருக்கு. எப்பயுமே கேட்கறது வந்து நிபந்தனையை ஃபாலோ பண்ணணும். அந்த இடத்துல இவர் உல்டா பண்ற, நீ கொடுக்கறத நான் வாங்கிக்கணும் அப்படின்னா அதுக்கு நான் வந்து சில நிபந்தனைகள் நான் விதிக்கிறேன், நீ அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற. என்னடா இது இப்படி பண்ணி ஒரு ஒரு வித்தியாசமான தர்ம சங்கடத்தில் மாட்டிக்கிட்டோம்னு பெருமாள் யோசிக்கிறார். என்ன நிபந்தனைன்னு கேட்கிறார். அதாவது நீ வந்து எனக்கு மோட்சம் கொடுக்கறது நான் பண்ண பக்தி ஸ்ரத்த இதெல்லாம் நீ அதுவும் உன்னாலதான் கிடைச்சது, இல்லைன்னு சொல்லலை. ஆனா நான் பயன்படுத்தின்ற மாதிரியே எல்லாரும் பயன்படுத்திப்பாளான்னா தெரியல. அவன் எல்லாருமே பாவம், சம்சாரத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் பாவம் தானே. நான் என்னோட கூட்டாளிகளா சில பேர்த்த நான் சேர்த்து வச்சுருக்கேன். அவ வந்து நான் உன்னை நம்பி இதை ஆரம்பிச்சு அவ என்ன நம்பி பின்னாடி வந்துட்டு இருக்கான். அதனால நீ அவளுக்கும் மோட்சத்தை கொடுக்குறேன்னு சொல்லு, நான் அதை வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு. அது கருணை. அதாவது இது எங்க என்ன சொல்ல வருது அப்படின்னா, தெய்வாதீனம் ஜெகத் சர்வம், தத் ஜெகத் தெய்வாதீனம் ஜெகத் சர்வம் தத் தெய்வம் மந்திராதீனம் தன் மந்திரம் து பிராமணாதீனம் பிராமணோ மம தேவதா அப்படின்றார். இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ஜெகத் எல்லாமே ஒருத்தருக்கு அதீனமா இருக்குன்னா அது தெய்வம். இந்த தெய்வம் யாருக்கு அதீனமா இருக்குன்னா, மன ஏதி திராயதே இது மந்திராக, மனசுல திருப்பி 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 நினைச்சுட்டே இருக்கிறதுக்கு பேரு மந்திரம் பேரு.
வேதத்தில் இருக்கிறதுக்கு பேர் தான் மந்திரமா, இல்லை விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சொல்கிறது தான் மந்திரமான மனசில் எதை திருப்பி 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 நினைச்சுட்டு இருக்கோமோ அதுக்கு பேர் மந்திரம். மணியேதி திராயத்தே இது மந்திரா அப்படின்னு பேர். மந்திராதீனம் து தெய்வதம். இந்த தெய்வம் யாருக்கு அடிமையா இருக்குன்னா அந்த மந்திரத்துக்கு அடிமையா இருக்கு. பிராமணன்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பிரம்மணீதி சரதீதி பிராமணா. பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும்னு யார் தன்னுடைய எல்லா விதமான சுக துக்கங்களையும் போகங்களையும் எந்த தியாகம் பண்ணி மேலே கொண்டு போறானோ அவனா பிராமணன். அந்த பதம் அப்படி விவரிக்கிறது. அப்போ தன்னை நினைச்சுட்டே இருக்கிறான், பிரம்மத்தை நினைச்சுட்டே இருக்கிறவனுக்கு பிராமணன் அப்படின்றது. பிரம்மன்னா எல்லாத்துக்கும் மேல இருக்கக்கூடிய பரமாத்மா. அவனுக்கு நான் அடிமை அப்படின்னு சொல்றது. அந்த பிராமணனுக்கு நான் அடிமை கிருஷ்ணர் சொல்றார் பகவத்கீதை. பிராமணோ மம தேவதா அப்படின்னு சொல்றார். அப்போ ஒன்று நினைச்சுட்டே இருக்கிறதால அந்த மந்திரத்துக்கு இப்போ யார் அடிமை? பகவான் அடிமை. பண்ணித்தான் ஆகணும், கொடுத்துதான் ஆகணும். அவர் கொடுக்கலன்னா அவருடைய சட்டத்துக்கு அவரே மீறி போன மாதிரி ஆயிடும். அப்ப அதை தற்கொலை பண்ணதுக்கு சமம். இப்போ அது இப்போ தர்ம சங்கடம். அதை மீறிட்டு அது அந்த மாதிரி ஒரு இது நிறைய விஷயங்கள் சூக்ஷ்மமா இருக்கும். மகாபாரத யுத்தத்துல அர்ஜுனன் ஒரு இடத்துல யுதிஷ்டனை திட்டிடுவார். திட்டினோட அண்ணனை திட்டேன்னா இனிமே நான் அதுக்கு உயிரோடு இருக்கணும். இனிமே எனக்கு அண்ணனையே திட்டினதுக்கு அப்புறமா எனக்கு இந்த போரும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், உயிரும் வேண்டாம், நான் சாகுறேன் அப்படின்னு சொல்லுவார். இவன் எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பான் அர்ஜுனன். ஏதாவது இவனே ஒன்று நினச்சிட்டு பண்ணிகிட்டே இருக்கான்னு அதுக்கு ஒரு உபாயம் நான் சொல்கிறேன். உன்னை நீயே புகழ்ந்துக்கோ. தற்பெருமையை பேசிட்டா தற்கொலை பண்ணதுக்கு சமம். அவன் நான் என்ன மாதிரி வில்லாளி கிடையாது, என்ன மாதிரி ஒரு பெரிய ஒரு புத்திசாலி கிடையாது, என்ன மாதிரி பலசாலி கிடையாது, அண்ணா இப்போ நீ செத்துட்ட. எப்போ தன்னைத்தானே ஒருத்தன் புகழ்ந்துருந்தானோ இயலாமையினால புகழ்ந்துக்கிறானோ. மொத்தம் புகழ்றதுக்கு வேற யாருமே கிடையாது. நான் பண்ணது நல்லதுன்னு சொல்றதுக்கோ இல்லை இதுக்காக சப்போர்ட் பண்றதுக்கோ யாருமே இல்லைன்னா அது பைத்தியம் முடிச்சு தன்னைத்தானே புகழ்ந்துன்னு இருக்கும். நான் நல்லா தான் பண்ணியிருக்கேன், என்ன மாதிரி அழகு யாரும் கிடையாது, என்ன மாதிரி சுத்தம் யாரும் கிடையாது, என்ன மாதிரி இறக்கம் யாருக்கும் வராது. ஒரு 4 சாக்லேட் குழந்தைக்கு வாங்கி கொடுத்துட்டு நான் இன்னைக்கு பெரிய ஒரு தானம் பண்ணிட்டேன்னு சொல்ற மாதிரி விஷயம். அந்த மாதிரி இந்த மனசுக்கு ஒரு முக்கியமான சில விஷயங்கள்ல தன்னைத்தானே இழந்துடும். இப்போ அதே மனசுனால என்ன பண்ணும், எல்லாத்தையும் கொடுக்கறது இந்த மனசு தான். மனையேதி திராயதே இது மந்திரா. இப்போ அந்த மந்திரத்தால தெய்வத்தை அவர் கட்டுப்படுத்தி கொண்டு வந்துட்டார். யார் கொண்டு வந்துட்டார்? ஆச்சாரியன் கொண்டு வந்துட்டார். தெய்வத்தை கட்டுப்படுத்துறதுனால மற்ற தன்னுடைய சிஷ்யாவுக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னா குருவுக்கு இருக்கு. அதனாலதான் நம்மளுடைய சனாதன தர்மத்துல குருவுக்கு எப்பயுமே முதற்கண் மரியாதை அப்படின்றத வச்சுட்டு இருக்காங்க. ஆச்சாரிய சேவை தான் முதல்ல பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அது எப்பேற்பட்ட சின்ன பையன் ஆரம்பிச்சு பெரியவாளா இருந்தாலும் கூட குருன்னு ஒருத்தர் வந்தாச்சுன்னா அவரோட முக்கியமானவரா பார்க்க. குருன்னா அதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு, பெருசு அர்த்தம். குரு லகு குரு ஸ்லோகத்துல சொல்லுவாங்க. குரு அப்படின்னா பெரியவர், குரு அப்படின்னா அந்தகாரம், ருஹு அப்படின்னா வெளிச்சம்னு அர்த்தம். இருட்டில இருந்து நம்மளை வெளிச்சத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு தன்மையுடையவர் குரு அப்படின்னு. அதனாலதான் கிரகங்கள்லயே எந்த கிரகம் பெருசு அப்படின்னா வியாழங்கிற குரு கிரகம் தான் பெருசு. நவகிரகங்கள் இருக்கு, அதுல எந்த ஒரு கிரகங்கள் ரொம்ப ஆகாரத்துல பெருசா இருக்குன்னா வியாழன் தான் இருக்கிறதுலே. சனி அதுக்கு அடுத்து சனி பெருசு, அதுக்கு முன்னாடி இருக்குன்னா குரு தான் பெருசு. குருன்னா என்ன அர்த்தம்னா பெரிதுக்கும் பெரிதானவர் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி சூக்ஷ்மத்தை தெரிஞ்சவர்னு அர்த்தம். அதனால நம்ம சரணாகதி பண்றதுன்றது முடிவெடுத்தாச்சு அப்படின்னா முதல்ல குரு வழியா தான் போகணும். அது ரொம்ப ஈஸி. நானே போய் பண்ணிட்டு இருக்கேன்னா வழி தெரியாம நான் ஒரு ஊருக்கு போறதுக்கும் ஒருத்தர் கிட்ட கேட்டு வழி தெரிஞ்சு போறதுக்கும் எவ்வளவு நேரம் மிச்சமாகும். அப்போ என்னுடைய வாழ்நாள்ல அந்த ஊருக்கு எப்படியாவது போய் சேர்றதுக்கு ஒரு வழி இருக்கு. வழியே தெரியாம நானே என்னோட புத்தியில இங்கேயும் ஒரு ரோடு போகுது, இங்க ஒரு ரோடு போகுது, இங்க ஒரு ரோடு போகுது, போறது திருப்பி வருது, போறது திருப்பி வருதுன்னா கடைசி வரைக்கும் அந்த ஊருக்கு போகாம இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அந்த நேரமும் போச்சு, வாழ்க்கையும் போச்சு.
அது மாதிரி அதெல்லாம் ஆகாமல் இந்த சம்சாரத்திலேயே நம்மளை வந்து மேலே கொண்டு போகணும் அப்படின்னா குருவோட அனுகிரகம் இருந்தால் அது சீக்கிரமாக கிடைக்கும். அப்போ குருவோட அனுகிரகம் இருக்கணுன்றதுக்கு இன்னொன்று விஷயம் என்னென்னா வித்தியோட உபாசனை ரொம்ப முக்கியமாக இருக்கும். இந்த வித்தியோட ரூபமாக இருக்கிறது அம்பாள் தான் இருக்கான். ஸ்ரீ வித்யா அப்படிங்கிற ஒரு சொரூபமாக இருக்கான். இப்போ சரஸ்வதியாக இருந்து நம்மளுக்கு வித்தியை கொடுத்து அந்த வித்தியை வந்து நல்ல ஒரு செயலாக மாற்றி வீரமாக இருந்து துர்காவாக இருந்து நம்மக்கிட்ட அதை செயல்படுத்தி லக்ஷ்மியாக இருந்து அதை வந்து கடாட்சம் பண்ணுறான் அம்பாள். எல்லா சொரூபமாகவும் இருக்கான். அந்த ஒவ்வொரு சூக்தங்களையும் வந்து கடைசியில் வந்து இந்த பலஸ்ருதி சொல்றது என்னன்னா, ஜனனி அப்படின்னா எல்லா உயிருக்கும் உற்பத்தி ஸ்தானம்னு பேர். இப்போ நாய்க்கு ஒரு அம்மா இருக்கலாம், அது நாயா இருக்கும். மனுஷருக்கு ஒரு அம்மா இருக்கலாம், அவள் மனுஷியா இருப்பாள். யானைக்கு ஒரு சில உயிரிலிருந்து ஆரம்பித்து பல கோடி செல்கள் இருக்கிற உயிர் வரைக்கும் ஒரு அம்மா இருக்கும். ஆனால் இத்தனைக்கும் அம்மா பூமி தான். இந்த பூமி இல்லைன்னா வேற எந்த ஒரு ஜீவராசியுமே அப்போ ஒரு இடத்துக்குள்ள வந்துடுறது இல்லையா. விதவிதமான ஜீவராசிகள்லாம் இருந்தாலும் கூட அது எங்கே ஜனிக்கிறது அப்படின்னா அது பிருத்திவி பூமாதேவியின் இடத்துல இருந்து தான் வருது. அப்போ அந்த ஸ்ரீ வித்யை அப்படின்றது இந்த வித்தியை வந்து நமக்கு வரணும் அப்படின்னா அதுக்கு நம்ம அம்பாலை ஆசிரியிச்சு இருந்தால் மட்டும்தான் முடியும். இந்த சன்னியாசிகள்லாம் இடத்துலையும் வச்சுக்கோங்களேன், அவளுக்கு பின்னாடி வந்து ஒரு பேர் போட்டுப்பான். பாரதி, சரஸ்வதி, யதி பேர் போட்டுப்பான். இதெல்லாம் ஸ்திரீலிங்கம். பாரதி அப்படின்னா சரஸ்வதியோட பேரு தான். சரஸ்வதினாலும் தெரியும். ஏன் அப்படி போடுறான்னா வித்தி வந்து அவகிட்ட இருந்து தான் வந்துட்டு இருக்கு. அம்பாளை ஆசிரியிக்கிறவாளுக்கு இந்த வித்தி தன்னால வந்துடும். வித்தியை எதுக்கு வேணும்? அது எதுக்கு அபியாசம் பண்ணணும்? அப்பன்னா நம்மளுடைய செயல்களை திறம்பட செய்யறதுக்கு வித்தியை வேணும். அது வந்து ஒரு குழந்தைய பார்த்துக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு அம்மா அப்பாவை வந்து குழந்தை பார்த்துக்கிறதா இருக்கட்டும், இது ரெண்டுமே பரம்பரம் சம்ஸ்காரத்தோட சேர்ந்து. இப்போ குழந்தை பிறந்த உடனே அது மேலே வந்து பாசம் இருக்கிறதுனாலேயே அது எல்லாத்தையும் அவனுக்கு ஏற்ற மாதிரியே பண்ணிட்டாங்க. நம்ம நல்லபடியாக வந்துடுவானா? வராது. அப்படி கிடையாது. பாசம் இருந்தால் அவனை அடிக்கக்கூடாதுன்னு இருக்கா, திட்டக்கூடாதுன்னு இருக்கா, இல்லை எல்லாமே அவனுக்கு அரவணைச்சு தான் பண்ணணும்னு இருக்கா. அப்படி இல்லை. அவன் எது அவனுக்கு தேவையோ அந்த இடத்துல அதை கொடுக்கணும். அவன் தப்பான வழியில் போனால் அதை திருத்தணும். அப்போ அந்த வித்தி இருந்தால் தான் அந்த வழிக்கு நம்மளால் கொண்டு போக முடியும். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் சொல்லிக் கொடுக்குறது மட்டும்தான் வித்தியை அப்படின்னு சொல்லி. காலாக வித்தியா அப்படின்னு சொல்றான். இந்த நேரம் இருக்கு இல்லையா, அதை கூட வித்தியன்னு தான் சொல்றான். அனுபவம், இந்த காலத்தை போன்ற ஆசான் இல்லை, அனுபவத்தை போன்ற பாடம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அப்போ அந்த காலம்ன்றது ஒரு வித்தியை, அனுபவம்ன்றதும் ஒரு வித்தியை. அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் அம்பாள் இருக்கான்றதுக்காக சொல்றேன். சூக்ஷ்மாத் சூக்ஷ்மம் ஞேயம் வியக்தாவ்யக்த பரஞ்சயது. அந்த வித்தியை நம்ம எப்படி உபாசனை பண்றது அப்படின்றத இந்த லலிதா சஹஸ்ரநாமத்திலையும் அதுல ஒரு முக்கியமான கட்டம் வருது. சின்மயி பரமானந்தா பரபிரம்மஸ்வரூபிணி வருது ஒரு இடத்துல. அதுக்கு அடுத்து என்ன வருதுன்னா சர்வ மந்திராத்மிகா அப்படின்னு ஒரு இடத்துல வருது. அடுத்து சர்வ தந்திராத்மிகா அப்படின்னு வருது, சர்வ யந்திராத்மிகா அப்படின்னு வருது. அப்புறமா ருத்ர கிரந்தி விபேதினி, விஷ்ணு கிரந்தி விபேதினி, பிரம்ம கிரந்தி விபேதினி அப்படின்னு வருது. இது என்னன்னா கிரந்தி அப்படின்னா முடிச்சுன்னு அர்த்தம். விஷ்ணு அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு பூர்ணமா இருக்கிற அதை முழுமை பண்றதுன்றது லக்ஷ்மி அப்படின்ற ஒரு முடிச்சா இருக்கு.
ருத்ரன் அப்படின்னு ஒன்று இருக்குன்னா அதை பூர்ணம் பண்றதுக்கு சக்தின்னு ஒரு முடிச்சா வருது. பிரம்மா அப்படின்னு இருக்கான்னா அதை பூர்ணம் பண்றதுக்கு சரஸ்வதி அப்படின்றது ஒரு முடிச்சாரு. முடிச்சுன்னா அது வந்து ஒரு பூர்ணம்னு சொல்றது. பூர்ணம்னு சொல்றத விட பரிபூர்ணம்னு சொல்லலாம். பூர்ணம் கூட ஒரு முடிவுல இருந்து திருப்பி இன்னொரு ஆரம்பம்னு வச்சுக்கலாம். ஆனா பரிபூர்ணம் அப்படின்னா அது முழுமை, மொத்தத்துக்கும் அதுக்கு மேல வேற எதுவும் கிடையாது. அல்டிமேட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு விஷயத்த வந்து அந்த இடத்துல காமிக்கும். அதுல இந்த ஸ்ரீவித்யா அப்படின்றத ரொம்ப முக்கியமா சொல்றேன். நம்ம ஸ்ரீவித்யா இல்லாம வேற எங்கேயுமே எதுவுமே கிடையாது. ஆனா இந்த வைஷ்ணவாலயா இருந்தாலும் சரி, சைவாலா இருந்தாலும் சரி, கௌமாரியா இருந்தாலும் சரி, கானபத்தியாலா இருந்தாலும் சரி, சௌராலா இருந்தாலும் சரி, இப்ப எல்லாருமே இந்த ஸ்ரீவித்யா உபாசனைய பண்ணித்தான் ஆகணும். எப்படி ஸ்ரீவித்யா உபாசனை பண்ற அப்படின்னா, நம்ம எல்லாருமே நெத்திக்கு இட்டுக்கிறோம் இல்லையா, நெத்திக்கு இடும்போது ஒண்ணு மஞ்சள் வச்சுப்போம், இல்லைன்னா குங்குமம் வச்சுப்போம். இங்க இருந்தே ஸ்ரீவித்யா உபாசனை வந்துருக்கு. இந்த திலக்கம் இல்ல பாலும் நெத்தியா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவா. எதுவும் இல்லைன்னா விபூதியாவது கடைசியா, ஏன்னா சம்பிரதாய பேதங்கள்ல சில பேர் விபூதி வச்சுப்பா, சில பேர் ஏதோ சந்தனம் வச்சுப்பா. குங்குமம் வச்சுக்க கூடாது, குங்குமம் வச்சுக்க கூடாதுன்றதுனால சந்தனமா குங்குமம் வச்சுப்பா. நம்ம சம்பிரதாயத்துல ஸ்ரீசூலம் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு இருக்கு. ஏன் அப்படி வச்சிருக்காங்கன்னா, பதி இருக்க வரைக்கும் பத்தியே நாராயணன், பத்தி முன்னாடி போயிட்டாருன்னா நாராயணத்துல சேர்ந்துட்டார், நாராயணனே பத்தியாகிறார். அதனால எப்பயுமே வந்து சுமங்கலி தான். அதனால இந்த வித்தியை எப்பயுமே நம்ம அபியாசம் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்றதுனால ஏதோ ஒரு வரையில அந்த ஸ்ரீ வித்தியை நம்ம வந்து உபாசனை பண்ணிட்டே இருக்கோம். அது பண்றதுனால நம்மளுக்கு என்னன்னா ஆக்ஞா சக்கரம்னு சொல்லிட்டு இங்க ஒண்ணு இருக்கு. ஏன் இங்க பொட்டு வந்து வேற எங்கேயா வச்சுக்கணும், இந்த இங்க கணத்துலதான் வச்சுக்கலாமே, இது திருஷ்டி பொட்டு. அது மாதிரி எப்பயுமே இங்கேயே வச்சுக்கலாமே, இங்கேயும் திருமணம் இட்டுக்கலாம், இங்க இந்த பக்கம் பஸ்மா இட்டுக்கலாம். ஏன் நெத்தியில வந்து இங்கே வந்து வச்சிருக்கான் அப்படின்னா, இந்த இடத்துலதான் திருநாடின்னு சொல்லக்கூடிய 3 நாடிகள் சேரும். அதனாலதான் ஊர்த்த நாடியா இருக்கிறதுனாலதான் வைஷ்ணவெல்லாம் திருமண் மேல் நோக்கி எட்டுன்னு இருக்கான். அதோட தாற்பயம் அது. இந்த சகஸ்தாரம்னு சொல்லி இந்த இடத்துல நம்மளுடைய இங்க ஒரு சக்கரம் இருக்கு, அது தாமரை மாதிரி இருக்கும். அதை வந்து மேல விகசிக்க வைக்கிறதுக்காக இந்த சுஷும்னா அப்படின்ற நடுவில் இருக்கக்கூடிய நாடிக்கே தூண்டி விடணும். அதனாலதான் இங்க பொட்டு வச்சுக்கிறான். ஸ்திரீகள்லாம் பொட்டு வச்சுக்கிறதுக்கு அந்த சுஷும்னா நாடியை வந்து தூண்டி விடுறதுக்காக. அதே மாதிரி பஸ்மம் வச்சுட்டு இருக்கா அப்படின்னா அதுவும் இந்த 3 விதமான நாடியை வந்து அழுத்தி இடும்போது அது பிரச்சோதனையாகும். அதாவது நம்ம எது உத்தேசம் ஒண்ணுதான், ஆனா வித்தியாசமா போட்டுருக்கோம். ட்ரெஸ்ன்றது வந்து மானத்தை காப்பாற்றிக்கிறது. சில பேர் வந்து ஒரு டிசைனா போட்டுட்டு இருக்கா, சில பேர் சாதாரணமா ஒத்தின்னு இருக்கா. அது எதை மறைக்கிறதுக்காக அது அவ்வளவுதானே தவிர அதை எப்படி போட்டிருந்தாலும் பர்பஸ் ஒண்ணுதான். அதனால வேற புதுசா வேற எதுவும் நம்மளுக்கு கிடைக்க போறது கிடையாது. நம்ம மனசுல கல்பனை பண்ணிக்கலாம், அவ்வளவுதானே தவிர. இந்த மாதிரி இந்த எல்லா விதமான உபாசனைகளுக்குமே ஆதாரமா இருக்கிறது ஸ்ரீவித்யை. அந்த ஸ்ரீவித்யைக்கு ஆதாரமா இருக்கிறது அம்பாள். அப்போ அந்த அம்பாளை பத்தி நம்ம கொஞ்ச நேரம் இங்க வந்து சேவிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா அவளுடைய அனுகிரகத்தால கிடைச்சிருக்கு. இப்போ குழந்தைகள்லாம் வந்திருக்கா, வேத மந்திர பாராயணம் பண்ணலாம். அதனால ஆரம்பம் வந்து பண்றதுக்கு முன்னாடி அம்பாளை பத்தின ஒரு சின்ன ஸ்லோகம் சொல்லி நீங்களும் சேர்ந்து சொல்லி இதை ஆரம்பிச்சுக்கலாம். உங்களுக்கு லக்ஷ்மி அஷ்டோத்திரம் தெரியும்னு நினைக்கிறேன், ஆரம்பத்தில் வரக்கூடியது. நமஸ்தே அஸ்து மகாமாயே ஸ்ரீபீठे சுரபூஜிதே சங்கசக்ரகதா ஹஸ்தே மகாலக்ஷ்மி நமோஸ்துதே. ஒரு தடவை சொல்லிடுங்க, திரும்ப சொல்ல. நமஸ்தே அஸ்து மகாமாயே ஸ்ரீபீठे சுரபூஜிதே शंखचक्र गदाहस्ते महालक्ष्मी नमोस्तुते. नमो देव्यै
महादेव्यै शिवायै सततं नमः। नमः प्रकृत्यै भद्रायै नियताः प्रणता स्मृताम् सरस्वती विद्यारूपिणी सकलकाम प्रदायिनी विद्यां देहि श्रियं देहि नमो वाणी नमोस्तुते। श्री महाकाली महालक्ष्मी महासरस्वत्यात्मिका श्री वेम्बुलि अम्बा दिव्य चरणारविन्दयोः शरणं शरणं प्रपद्ये। நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், இந்த சரணம்ன்ற வாக்கியம் எங்கே வருது அப்படின்னு கேட்டால் ரெண்டு இடத்துல வருது. சரணமகம் பிரபத்தியன்னு ஸ்ரீ சூக்தத்தில் ஒரு இடத்துல வருது, துர்கா சூக்தத்தில் ஒரு இடத்துல வருது. மந்திர கல்பன்னு ஒரு இடம், மந்திரத்தை உபயோகிக்கிறதுக்காக சொல்லக்கூடியது. இப்போ நாங்கள்லாம் ஒரு காரியம் சித்தியாகணும் அப்படின்னா 1000 காயத்ரி பண்ணணும்னு இருக்கு. அங்கேயும் அம்பாள் தான் வேணும். 1000 காயத்ரி பண்ணணும். பண்ணிட்டு இந்த சிவசூக்தத்தில் இருக்கக்கூடிய 2 இருக்கோ, துர்கா சூக்தத்தில் இருக்கக்கூடிய 2 இருக்கோ சொல்லியாச்சுன்னா அது சித்தியாகும்னு இருக்கு. வேற எந்த மந்திரத்துக்கும் இல்லாமல் முக்கியமாக இந்த ஏன் வருதுன்னா சரணம்ன்ற வார்த்தை வருதுனால கண்டிப்பாக அந்த விஷயத்தை தயார் பண்ணி கொடுத்துருவோம். ஏன்னா நம்ம தான் போய் காலில் விழுந்தாச்சு, கண்டிப்பாக நடக்கும்ன்றது. நம்ம இந்த ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் நம்ம நினச்சி நல்லபடியாக பிரார்த்தனை பண்ணிப்போம். வித்யாம் தேஹி யசோ தேஹி सर्वकामप्रदायिनी सकलकामार्थसिद्ध्यर्थं कामाक्षी नमोऽस्तु ते।